ஹாய் கைஸ், வெல்கம் டு V3 இன்ஃபோடெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி அனிமேட்டட் சப்ஸ்கிரைப் வீடியோவை வந்து உங்களோட சேனலுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை அனிமேட்டடில் சொல்லும் போது உங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்து நல்லாவே ரீச் ஆகும். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ சேனல் வந்து சீக்கிரமாக க்ரோத் ஆகும். அப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டட் ஏதாவது பர்சனலான ஐடியாஸ் வேணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மள வந்து டெலிகிராம் குரூப்ல கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் கைஸ். இந்த மாதிரி அனிமேட்டட் சப்ஸ்கிரைப் வீடியோ வந்து நம்ம ஒரு வெப்சைட்ல தான் கிரியேட் பண்ண போறோம். இந்த வெப்சைட் வந்து ஃபுல்லா வந்து வாட்டர் மார்க் ஃப்ரீ தான். ஸோ இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட லேப்டாப்ல ரெடி பண்ணேன். ஆனா உங்களால வந்து இதை வந்து மொபைல்லையும் ரெடி பண்ண முடியும். ஃபோன் வந்து லேண்ட்ஸ்கேப் மோட்ல வச்சுட்டு டெஸ்க்டாப் சைட் கொடுத்துருங்க. பட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சின்னதாக தான் தெரியும். நீங்க வந்து பர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லேப்டாப்ல பண்ணுங்க, இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஸோ இப்போ வாங்க எடிட்டிங் உள்ள போயிடலாம்.
உங்களோட அனிமேட்டட் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அது வந்து பார்த்திங்கன்னா எம்கேவி ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ எம்கேவி ஃபார்மேட்டில் நம்மளால் வந்து குரோமா கீ வைக்க முடியாது. ஸோ இதுக்காக நம்ம வந்து வீடியோ கன்வெர்ட்டர்னு ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். இந்த ஆப்புக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து வீடியோ கன்வெர்ட்டருங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து வீடியோ கன்வெர்ட்டர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த எம்கேவி ஃபைல் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. அந்த ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டா இதில் வந்து நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து காமன், அதாவது எந்த டிவைஸில் ஓப்பன் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ காமனுங்கிறது வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஃபைல்ஸ் பெர் செகண்ட் கேட்டிருக்காங்க. இதை வந்து ஒரு 30 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆடியோவோட இது கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து MP3ங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசொல்யூஷன் இது வந்து ஒரு 480 அந்த மாதிரி எதாவது கொடுத்துங்க. ஸோ குவாலிட்டிக்காக தான். நெக்ஸ்ட் வந்து இங்கே நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து ஃபைனல் ஸ்டெப்க்கு வந்துடும். ஸோ இந்த டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கான வீடியோ வந்து இப்போ கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கன்வெர்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து கைன் மாஸ்டரில் எப்படி வைக்கணும்னு நான் இப்போ சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிங்க. கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து கிரியேட் நியூங்கிறத கொடுத்து யூடியூபோட ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பிக்சர் வைக்கிறீங்களோ இல்லை ஏதாவது ஒரு வீடியோ ஆட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு பிக்சர் வந்து வச்சுக்கிறேன். இப்போ பிக்சர் மேலே வந்து நான் வந்து அந்த குரோமா கீ வைக்க போகிறேன். ஸோ குரோமா கீ எப்படி வைக்கணும்னா, இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டாக இந்த மார்க் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே லேயர் கிளிக் பண்ணுங்கள். லேயர் கிளிக் பண்ணிட்டு இங்கே மீடியான்னு இருக்கும். அந்த மீடியாவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோ எடிட்டர் வீடியோன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது உள்ள நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணது எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ அதிலேருந்து ஒரு வீடியோ வந்து அந்த சப்ஸ்கிரைப் வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் ஸ்க்ரீனாக இருக்கும். இது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா குரோமா கீன்னு இருக்கும். குரோமா கீயை கிளிக் பண்ணி இங்கே எனபிள் கொடுத்துருங்க. எனபிள் கொடுத்துட்டு இங்கே டிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான குரோமா கீ வந்து இப்போ செட் ஆயிரு. இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த கீழேருந்து இந்த குரோமா கீ வந்துட்டு போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு வியூவை பார்க்கும்போது உங்களோட ஆடியன்ஸ்க்கு இந்த அனிமேஷன் வியூவில் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு யோசனை வரும். ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் என்ரோல் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம உங்கள் சேனல் டெவலப்மெண்ட்டுக்காக போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் உங்கள் சேனலுக்கு ஏதாவது பர்சனலான க்ரோவிங் டிப்ஸ் ஐடியாஸ்லாம் வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளை டெலிகிராம் குரூப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.